லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் ரொம்ப அழகா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா, சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நன்றாய் கவனிங்கள். அந்த இடத்துல சகேயு ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னா அவருக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது, அவருக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குன்னா, ஏசப்பாவை எப்படியாவது நாம் பார்த்துடணும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவர் ஆசைப்பட்டது இயேசுவை பார்க்கறதற்காக தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அந்த இடத்துல நின்று, சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்கி உன்னோடு போஜனம் பண்ணணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற கர்த்தர், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். அப்போ நம்ம விருப்பப்படணும். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் விரும்புறதே இல்லை. நீங்க விரும்பினாதான் அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சிலருக்கு அதை குறிச்ச நாலேஜ் இல்லையா என்னன்னு தெரியல, ஆனா எதுக்குமே அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதை அவங்க இருக்கிறது மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ வளரணும்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது, இந்த மாதிரிலாம் செய்யணும்னு ஒரு விருப்பம் இருக்காது. ஆனால் அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் பார்க்கிறவர். அதனால இந்த 100 நாள் ஜபத்திற்குள்ள முதல்ல என்ன வரணும்னா, எனக்கு விருப்பம் வரணும் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆசையை கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த விருப்பம் உங்களை தூங்கவே விடாத அளவுக்கு அந்த விருப்பம் வேணும். அந்த விஷன் நிறைவேறுகிற அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் வேணும். ஒருவேளை அந்த விருப்பமே சிலருக்கு சூழ்நிலையின் நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், சுத்தி இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாய் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டுனது மாதிரி தூக்கி போடப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு அப்படிதான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்களை நடத்துறதற்கு உன்னை நான் அழைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லும் போது, இந்த மோசே சொல்றாரு, எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை, உமக்கு அனுப்புகிறதுக்கு சித்தமான யாரையாவது ஒருத்தரை அனுப்புங்க, நான் வேண்டாம், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு அது செத்து போயிருச்சு, எனக்கு அது போயிருச்சு, எனக்கு அந்த ஆசை போயிருச்சு, வீடு கட்டணுன்ற ஆசை எனக்கு போயிருச்சு, எனக்கு நல்லா வாழணுன்ற ஆசை எனக்கு போயிருச்சு, நான் சம்பாதிக்கணுன்ற ஆசை எனக்கு போயிருச்சு, மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு லீடர்ஷிப்பா இருக்கணுன்ற ஆசை எனக்கு போயிருச்சு. ஒரு நாள் இந்த மோசைக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு. அதனாலதான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். ஒரு நாள் ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்து அவனுக்காக வழக்காடுகிறான். அப்போ ஒரு நாள் இவனுக்குள்ள நிறைய விருப்பம் இருந்துச்சு, நம்ம தான் இந்த ஜனத்தை மீட்டு கொண்டு போகணும், நம்ம தான் இந்த ஜனத்தை காப்பாற்றணும்னு விருப்பம் இருந்துச்சு. ஆனா சூழ்நிலை நிமித்தமாய் அவனுடைய விருப்பம் என்ன பண்ணுச்சுன்னா, இப்ப மண்ணு போட்டு மூடுறது மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, நீதான் வரணும், நீதான் வரணும், நீதான் வரணும் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த 3வது நாள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இழந்து போன விருப்பங்களை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிறார். நீங்கள் உங்களை விட்டு போன விருப்பங்களை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிறார். நீங்கள் விட்டு போன தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிறார். நீங்கள் கரங்களை தட்டும் போதே அது உங்களுக்குள்ளே ஆரம்பிக்க போகிறது. உங்கள் சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்கள் இழந்த அந்த விருப்பம், ஆமென், உங்களுடைய சரீர வியாதிகளின் நிமித்தமாய் இழந்த அந்த விருப்பங்களை கர்த்தர் மறுபடியும் ஆண்டவர் எழுப்புகிறார். ஆமென். ஏன் இவனுடைய விருப்பம் போயிருச்சு? எதுக்காக அவனுக்கு விருப்பம் போயிடுச்சுன்னா, ஒண்ணு என்னன்னா அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையினால அவன் கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் 40 வருஷம் ஆண்டவர் அமைதியாவே இருந்ததுனால அவனுக்கு அந்த விருப்பம் போயிருச்சு. அப்படின்னா காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணி ரொம்ப சோர்ந்து போனதுனால உங்க விருப்பம் உங்களை விட்டு போயிருக்கலாம். அவளை அந்த விருப்பம் உங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தன் மேல் இருக்கிற ஒரு அவநம்பிக்கை, அப்படின்னா தன் மேல இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாது, நான் எங்க பேசுவேன், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் பலவீனமானவன், அதனால என்னுடைய விருப்பம் என்னை விட்டு போயிருச்சு.
ஆனா உண்மையிலேயே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் கடந்து போன சூழ்நிலை வந்து அவரை வந்து விருப்பத்தை எல்லாத்தையும் மண்ணு போட்டு புதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் வந்து விடவே இல்லை. நான் நம்புறேன் இந்த 100 நாள் ஜபத்துல இந்த 3வது நாள் ஆண்டவர் வந்து உங்களை அப்படியே விட்டுருக்கலாம். சரி, நீ விருப்பம் இல்லையா அப்படியே போயிருன்னு ஆண்டவர் விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி போவதற்கு கர்த்தர் விரும்பல. கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, உனக்குள்ள அந்த உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை கர்த்தர் ஊற்றும்படியாய் விரும்புகிறார். நீங்க தேவனோட நடக்கிற அந்த ஆசையை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்குள்ள ஊற்ற போகிறார். நீங்க நிற்கக்கூடிய அந்த விருப்பத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்க போறாரு. நீங்க என்ன நினைச்சீங்களோ, என்ன தரிசனம் உங்களுக்கு இருந்துச்சோ, அந்த தரிசனத்தை மறுபடியும் கர்த்தர் உயிர் கொடுக்கும்படியாய், உங்க பிள்ளைகளுக்கு உயிர் கொடுக்கும்படியாய் தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சத்தமா பாட்ட சொல்லுங்க, அந்த விருப்பத்தை எனக்குள்ள வைக்கிறவர் நீர்தானே அப்பா. சொல்லுங்க, அந்த ஆசைய எனக்குள்ள தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ள தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. வாஞ்சையும் விருப்பத்தையும் வைக்கிற தேவன் நீங்க ஒருத்தர் மட்டும்தானே. வாஞ்சையும் விருப்பத்தையும் வைக்கிற தேவன் நீங்க ஒருத்தர் மட்டும்தானே. சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோட, நான் ரொம்ப உடைஞ்சு போய் கிடக்கிறேன், நான் நொறுக்கப்பட்டு கிடக்கிறேன் ஏசப்பா, எனக்கு ஒரு எழுப்புதல் கூட இல்லாம நான் இருக்கிறேன், நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. உண்மைதான் ஆண்டவரே, எனக்கு எதுலையுமே நாட்டம் இல்லை, எனக்கு எதுலையுமே விருப்பம் இல்லை, எனக்கு எதுலையுமே ஒரு பிடிப்பு எனக்கு வரமாட்டேங்குது. எனக்குள்ள இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிருச்சு. தாமதம் ஆகிறதுனால, லேட் ஆகிறதுனால எனக்கு எல்லாமே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போனது மாதிரி இருக்குது. என்னுடைய உற்சாகம் என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய எழுப்புதல் என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய விஷன் என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய வேகம் என்னை விட்டு போனது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா இன்றைக்கு இந்த 3வது நாள் அசைவாடுகிற தேவனுடைய கர்த்தர், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர், எனக்குள்ளே விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி அப்பாட்ட கேளுங்க, கேளுங்க கேளுங்க. என் வாழ்க்கை பயணமெல்லாம் எனக்கு முன் செல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு முன் செல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விருப்பம் மட்டும் எப்பொழுதுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குறைஞ்சிடவே கூடாது. இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அப்படின்னா அந்த அந்த டேஸ்ட் அது வந்து நம்மளை விட்டு போகக்கூடாது. என்னைக்கு அது உங்களை விட்டு போகுதோ அன்னைக்கே நீங்க என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா பாதி நீங்க ஜீவனோட செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து உங்களால வந்து உங்களை மூவ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் உங்களால எழும்பவே முடியாது. பாருங்களேன், இந்த இடத்துல ஆண்டவர் மட்டும் இந்த இடத்துல திரும்ப 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 இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசையை கர்த்தர் எடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதவராகவே போயிருப்பார், ஒன்னுக்கும் யூஸே இல்லாம போயிருப்பார். நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை வாஞ்சைய சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்க இழந்திருப்பீங்கன்னா, நீங்க அதை திரும்பி பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நீங்க யூஸே இல்லாம போவீங்க, நீங்க பிரயோஜனமே இல்லாம போயிருவீங்க. தேவனுடைய மனுஷன் எலியா அப்படிதான் படுத்து கிடந்துட்டு சொல்றாரு, தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய டேலண்ட், எவ்வளவு பெரிய அபிஷேகம் உள்ள இருக்குது, அவருக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங் எவ்வளவு பெருசா, அவருக்கு அவருடைய கழுத்துல கிடக்கிற கச்சை எவ்வளவு பவர்ஃபுல். அந்த கச்சையை தூக்கி எலிசாவுடைய மேல போட்ட உடனே அந்த எலிசா அந்த கச்சையை எடுத்து அடிக்கிறான் ஆத்துல, ஆறே பிழைக்குது பாருங்க. அந்த அளவுக்கு அவன் கச்சையில வல்லமே இருக்குது, அவனுடைய வாயில வல்லமே இருக்குது. எவ்வளவு பெரிய சவால் விடுகிற மனுஷன், சாதாரணமான சவாலா? அவருக்குள்ளே இருந்த விசுவாசம் அப்படின்றது வந்து அப்படியே நம்ம குருட்டுத்தனமான விசுவாசம் அவருக்குள்ள இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து ஒரு அக்னினால ஒன்ன பத்த வைக்கணும்னா ஒண்ணு மண்ணெண்ணெய் ஊத்து இல்லைன்னா பெட்ரோல் ஊத்துன்னு சொல்லுவோம். ஆனா எலியா என்ன சொல்றாரு சொல்லுங்க, காளையை வெட்டி அப்படியே குச்சி மேல விறகு கட்டையின் மேல அடிக்கிட்டு என்ன சொல்றான்னா தண்ணி ஊத்துறான்றாரு. நம்ம பெட்ரோலோ இல்லைன்னா மண்ணெண்ணெய் தான் ஊத்துவோம், எரியணும்னா அப்படிதானே ஊத்துவோம். அவர் சொல்றாரு ஆப்போசிட்டா, தண்ணியா ஊத்துறா,
தண்ணி 6 மாதிரி ஓடிச்சாமா, அந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனாங்க. இப்ப ஜெபம் பண்றாரு, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும். ஜெபம் பண்ணும்போது வானம் திறந்து அக்கினி இறங்கி, அவ்வளவு அவ்வளவு ஃபெய்த், அந்த விசுவாசம் மலைகளை பேர்க்கக்கூடிய அந்த ஃபெய்த் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கு பாருங்களேன். யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள இவ்வளோ பெரிய ஊழியக்காரர், தன்னுடைய கச்சையில கூட வல்லமை இருக்கிற ஒரு ஊழியக்காரர் இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, தான் சாக வேண்டும் என்று கோரி, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சூழ்நிலையின் நிமித்தமாக அவருடைய விருப்பங்கள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு. ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அதுக்கு அப்புறமும் அவரால் ரெடி பண்ணவே முடியல. நான் நம்புறேன், ஆவியானவர் இன்றைக்கு உங்களை யாரையோ ஒருத்தரை கர்த்தர் ரெடி பண்றதற்கு கர்த்தர் விரும்புறாரு. நீங்க மறுபடியும் அந்த மாதிரி விஷனோட எழும்பணும், நீங்க மறுபடியும் அந்த மாதிரி விருப்பத்தோட எழும்பணும், மறுபடியும் உங்களுக்கு அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள வரணும், மறுபடியும் அதே போல கர்த்தருக்காக நிற்கணும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இழந்த அந்த விஷனை ஆண்டவர் இன்னைக்கு 3வது நாள் உங்களுக்கு தரட்டும் என்று இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன். சூழ்நிலையின் நிமித்தமாய் மூடப்பட்ட அந்த விஷனை, ஓ ஹalleluya, அந்த எழுப்புதலை, அந்த விருப்பத்தை இப்போ கர்த்தர் தருவாராக. சின்ன வயசுல இருந்த அந்த விருப்பத்தை கர்த்தர் தருவாராக. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே மறுபடியும் கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படட்டும். நான் தான்ப்பா சோர்ந்து போய் வந்திருக்கிறேன்ப்பா, எனக்காக தான்ப்பா நீங்க பேசுறீங்க, எனக்கு எல்லா இன்ட்ரெஸ்டுமே என்னை விட்டு போயிருச்சுப்பா, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லப்பா, நான் இப்போ ஒரு சக்கையா பிழிஞ்சு போட்டது மாதிரி நான் இருக்கிறேன், நான் ரொம்ப யூஸ்லெஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன், நான் பிரயோஜனமற்றவன்னு நான் ஃபீல் பண்றேன், என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல இந்த 3வது நாள் கர்த்தர் தட்டி கொடுத்து, என் வல்லமை இன்னும் குறையல, என் மகத்துவம் இன்னும் குறையல, உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் இன்னும் குறையல, சத்தமா முழு பலத்தோட அந்த வாஞ்சையும் அந்த விருப்பத்தையும் கர்த்தர் கட்டளை இடுவாராக. சொல்லுங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே மறுபடியும் அந்த விறகுக்கு ஆண்டவர் தீ மூட்டுகிறார். இது பற்றி எரிகிற ஒரு மிகப்பெரிய காடு, இது பற்றி எரிகிற தீபம். கர்த்தர் இன்றைக்கு இந்த 3வது நாள் மறுபடியும் தட்டி கொடுத்து, மகனே நீ இழந்து போன அந்த அபிஷேகத்தை, அந்த நெருப்பை இப்போ கேளுங்க. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க. உன் பாவத்தின் நிமித்தமா நீ போயிருக்கலாம், உன் தப்பு நிமித்தமா நீ போயிருக்கலாம், உங்க வியாதியின் நிமித்தமா நீ சோர்ந்து போய் கிடக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அந்த வியாதியை முறியடிக்கிற அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை இப்பொழுது ஊற்றப்படுகிறது. ஸ்தோத்திரம். எனக்குள்ளே விருப்பத்தையும் வாஞ்சையும் வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும், நம்பத்தக்கவர் ஒருவர் தானே. ஆமென். இந்த பாட்டை பாடும்போதே நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, நீங்க ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, என்னுடைய தர்ஸ்ட், ஆண்டவரே என்னுடைய விருப்பம், என் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த விஷன், அந்த தாகம் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தணிஞ்சிடவே கூடாது. ஆனா பிசாசு எடுக்கிற பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, அதை உங்களுடைய தாகத்தை தனிய பண்றதற்கு முயற்சி எடுத்துட்டே இருப்பான். ஆனா நான் நம்புறேன், அந்த தாகம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போறீங்க ஆண்டவரிடத்துல?
இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னமோ என்னிடத்துல அழுத்தமும் திருத்தமுமா ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். சின்ன வயசுல உங்களுக்குள்ளே இருந்த நிறைய பேருடைய விஷனை ஆண்டவர் மறுபடியும் இன்னைக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. இப்போ உங்களுக்குள்ள எந்த விருப்பமும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. உனக்கு என்ன விஷன் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா சொல்ல தெரியாது. உன்னுடைய எதிர்காலம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது. எதையுமே எனக்கு இப்போ சொல்ற ஐடியாவே எனக்கு இல்லை. எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அமைதியா என்னை சும்மா விட்டா போதும், இல்லை எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னெல்லாம் உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சின்ன வயசுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த விஷனை, அந்த ஆசையை வச்சது யாருன்னா உங்க அப்பா கிடையாது, உங்க அம்மா கிடையாது, பரலோக அப்பா, பரலோக அம்மா. அவர் தான் உங்களுக்குள்ள வச்சாரு. அது சும்மா வரல, உங்க கூட பிறந்த எத்தனையோ பேருக்கு வரல. ஆனா அந்த தாகம் உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்குது. அப்ப நான் நம்புறேன், அந்த தாகத்தை உங்களுக்குள்ள வச்சவர் கர்த்தர் தானே, அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள வச்சவர் கர்த்தர் தானே. அவர் எப்படி நிறைவேற்றாம போவாரு? எப்படி நிறைவேற்றாம போக முடியும்? ஹல்லேலூயா.